ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஹாட்டஸ்ட் டாபிக், அதாவது நம்ம ஜூலி வந்து டிவிகே விஜயை பற்றி பேசுனது தான் வந்து இப்போ பயங்கரமாக 2 நாளாக வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் என்னுடைய கருத்து வந்து எப்பயுமே வந்து கான்ட்ரவர்ஷியலாக தான் இருக்கும். ஸோ நான் அதை பற்றி ஒரு கருத்து உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஷேர் பண்ணணும்னு என் மனசு வந்து படபடன்னு துடிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி சொல்லிடலாம், ஷார்ட்ஸ் பத்தாது, வீடியோவே போயிடலாம், பரவாயில்ல, 10 வியூவோ 20 வியூவோ 1 லைக்கோ 2 லைக்கோ, ஐ டோன்ட் கேர். அதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து யூடியூப் அல்காரிதம் வந்து என்னுடைய சேனல்ஸ் வீடியோஸ் வந்து அப்பப்போ உங்களுக்கு கொண்டு வந்து காமிக்கும். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, யாருன்னு அதை சொல்லுங்கள். இதை சொல்கிற அந்த மாமனிதன் யார் அப்படின்றத இங்கே சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பெனிஃபிட் ஆஃப் டவுட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சில பேர் வந்து அந்த மாதிரியெல்லாம் வந்து வீடியோஸ் போடுறாங்க. அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்றதையும் எனக்கு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் தரேன். இப்போ ரோட்டில் ஒரு பொண்ணு போகுதுன்னா அதை வந்து கிண்டல் அடித்து விசில் அடித்து, இல்லைனா வந்து அதை வந்து பேட் டச் பண்ணுறது, இல்லைனா பஸ்ஸில் போகும்போது ஒராசுறது, அந்த மாதிரி பசங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி பசங்கள்லாம் இப்போ வந்து குறைஞ்சிட்டாங்க. ஏன்னா வந்து இப்போ எவனா அந்த மாதிரி பண்ணான்னா பொட்டனையிலே அடித்து கூட்டி உள்ளே போய் உட்கார வச்சுருவாங்க. போலீஸ்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பொண்ணுங்களே அடித்து உட்கார வச்சுற அளவுக்கு பொண்ணுங்களுக்கு இப்போ தைரியம் வந்துருச்சு. அதனால் இந்த மாதிரி பசங்கள்லாம் என்ன பண்ணிட்டானுங்க, யூடியூப்குள்ளே இந்த கமெண்ட் செக்ஷனுக்குள்ளே வந்தானுங்க. கமெண்ட் செக்ஷனுக்குள்ளே வந்து யாராவது ஒரு பொண்ணு ஏதாவது ஒரு வீடியோ போட்டான்னா அது வந்து டடவான் டைப் கமெண்ட் அடித்து நாரம் அடிக்கிறது, இல்லை இந்த மாதிரி பலூன் அக்கா மாதிரியெல்லாம் அவங்க வீடியோஸ் போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்படியே ஜொல்லு வலிகிற மாதிரி ஸ்மைலெல்லாம் போட்டு அவங்களுக்கு போய் பண்ணுறது. ஸோ இந்த கிளிக்கிற கமெண்ட் மட்டும் அவங்களால பத்தலை. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இது அவங்களுக்கு மனசு ஆறாததுனால இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனலே ஓப்பன் பண்ணி உட்காந்துட்டு, அதாவது கருத்து வந்து ஒரு சோஷியல் இஷ்யூஸ் பற்றி பேசுகிறதுக்கு, பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் பற்றி பேசுகிறதுக்கு எல்லாருக்குமே சம உரிமை இருக்குது அப்படின்றத தெரியாத கூமுட்டைகளா நீங்கள்? சரியா? எல்லாருக்குமே அதை பற்றி பேசுகிறதுக்கு உரிமை இருக்குது. உனக்கு இருக்குன்னா ஜூலிக்கும் இருக்குது. ஜூலி அவளுடைய கருத்தை சொல்லியிருக்கா. ஸோ ஜூலி வந்து தன் பிக் பாஸில் என்ன பண்ணா, பிக் பாஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணா, பின்னாடி என்ன பண்ணா, பிக் பாஸில் ஆக்டிங் பண்ணதுனால ஃபேமஸ் ஆனா, ஜூலின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அவளை நம்பி ப்ரொடக்ஷன் கம்பெனிக்காரன் பணம் போட்டு படம் எடுத்தான். சரியா? இப்போ திரும்ப வந்து ஒரே நாளில் ஒரே ஷார்ட்ஸில் பயங்கரமாக வைரல் ஆகி ஒன்றை மாதிரி ஆளுங்கள்லாம் இப்போ அதை வச்சு பொழப்பு நடத்துகிற மாதிரி உங்களுக்கெல்லாம் வந்து வேலை வெட்டி கொடுத்துருக்கா. சரியா? இதுவே பெரிய விஷயம் கிடையாதா? ஸோ இந்த மாதிரி வந்து இதே ஒரு பையன் ஏதாவது பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் வந்து இந்த மாதிரி ட்ரோல் பண்ணி அசிங்கப்படுத்தி நீங்கள் பேசி ஒரு வீடியோ போட மாட்டீங்க. ஆனால் அது ஒரு பொண்ணு, அது வந்து ஜூலி, அவள் வந்து ட்ரோலுக்கு வந்து லாய்க்கானவ தான் அப்படின்றதுனால எந்த அளவுக்கு டீப்பாக இறங்கி அலசி அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் படுத்துறீங்க. இந்த மாதிரி ஆளுங்க, உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து இந்த ரோட்டில் போகிற பசங்க அசிங்கப்படுத்துகிறாங்க தெரியுமா, பொண்ணுங்களா, அந்த 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 பசங்க லிஸ்ட்டில் தான் நீங்களும் சேருவீங்க ஆக்சுவலாக. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, கருத்து சுதந்திரம் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கணும். அதாவது நான் இப்போ என் கருத்தை சொல்லிட்டு இருக்கேன், அதே மாதிரி அவளுடைய கருத்தை சொல்கிறா, நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். உங்களால் ஒரு பொலிட்டிக்கலாக இவர் சொன்னது ரைட்டா தப்பான்னு சொல்கிறதுக்கு வக்கு இல்லை, அவ சொன்ன கருத்து கரெக்டாக தப்பான்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு வக்கு வந்துருச்சு. நீங்கள்லாம் வந்து நம்ம யூடியூபர்ஸ், இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட்ஸில் கேள்வி கேட்டிருந்தேன். நான் வந்து ரொம்ப ஸ்மால் யூடியூபர், நான் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து எனக்கு ரொம்ப ஆசை, நான் எவ்வளோ பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் இருக்கீங்க, எவ்வளோ மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நீங்களாம் வச்சுருக்கீங்க. நீங்களாம் வந்து ஒரு சில விஷயத்துக்கு வந்து வாய்ஸ் கொடுத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு பாப்புலர், எந்த அளவுக்கு ரீச் அவுட் ஆகும், எந்த அளவுக்கு நல்ல விஷயத்துக்காக ரீச் அவுட் ஆகும். ஆனால் நீங்கள் என்றைக்காவது அதை பற்றி நீங்கள்லாம் பேசியிருப்பீங்களா? என்னைக்காவது நீங்கள்லாம் பேசியிருப்பீங்களா? நீங்கள் என்னைக்கு இந்த மீரான்னு ஒருத்தரை பற்றி நேற்று தான் நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜூலியை வந்து வீடியோவில் வந்து இவ்வளோ அரசியல் பின்னணியே இல்லாதவ, இவளுக்கெல்லாம் ஒரு தகுதி இருக்கா, இவெல்லாம் வந்து பேசுறதுக்கு தகுதி இல்லாதவ, அரசியல் பின்னணி இருக்கிறவன் தான் பேசணுமா, அரசியல் பின்னணி இல்லாதவங்கலாம் அரசியல் பற்றி பேசுறதுக்கு தகுதி இல்லாதவங்கன்ற மாதிரி பேசினா, அவனுக்கு நான் ஷார்ட்ஸ் போட்டு நான் கேட்டேன், ஏண்டா நீ வந்து எவன் வந்து எந்த ஹீரோயினை வச்சுட்டு இருக்கான், எந்த ஹீரோ வந்து எவ்வளோ பணம் வாங்கிட்டு இருக்கான், எவன் எந்த ஸ்கேண்டலில் மாட்டுறான், எவனுக்கு நீ கல்யாணம், எவனுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு, அந்த மாதிரி வீடியோ போடுற நீ வந்து யூடியூப்பில் வந்து ஜூலி வந்து அரசியல் பின்னணி இருந்தால் தான் அரசியல் பற்றி பேசணும்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நேற்று தான் ஒரு ஷார்ட்ஸ்
நான் போட்டு அவனை கேள்வி கேட்டேன். பட் எனக்கு என்னமோ வந்து இந்த 100 200 லைக்கு 100 200 வியூஸ் தாங்க வருது. கன்றாவி. ஏங்க, நல்ல விஷயம் கேட்குறவனெல்லாம் பார்க்காதீங்க. இந்த மாதிரி வந்து ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு 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 என்ன தோணுதுன்னா, இவங்க எல்லாமே வந்து விஜய் உடைய கட்சியை வந்து பேரை கெடுக்கிறதுக்காக வந்து பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் என்ன தெரியுமா, விஜய் கட்சியில் இருக்கிறது எல்லாமே இந்த சுல்லா பசங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவானுங்க, இந்த மாதிரி வந்து ஒரு 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 வீடியோ போட்டோம்னா நம்ம வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க. நீங்கள் வந்து விஜய் கட்சி அசிங்கப்படுத்துறீங்க. ஆக்சுவலாக விஜய் உடைய மெயின் அஜெண்டாவே அது கிடையாது. அவர் வந்து மெயின் அஜெண்டாவே குழந்தைங்களுக்கு நல்லா படிப்பு கொடுக்கணும், பசங்களை வந்து நல்லா படிக்க வைக்கணும், போய் கால் கடுக்க நின்று எல்லாருக்குமே வந்து அவார்டும் சர்டிஃபிகேட்டும் கொடுத்த மனுஷர். எல்லா பெண்களையும் தன்னுடைய தங்கச்சியும் அண்ணான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிற மனுஷர். அவருடைய வீடியோ, அவருடைய கட்சி கூட்டத்துக்கு ஒரு கருத்து சொன்ன பொண்ணை போய் நீங்கள் இந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணுறீங்க. நீங்கள் ட்ரோல் பண்ணுறது பார்த்தா எல்லாருமே ஜூலிஸ் டேஷன் போட்டு ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லி இன்னும் வந்து ஒரு ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் வர கொடுத்து ட்ரோல் பண்றதுக்கு வழி வகுத்து கொடுக்குறீங்க. ஸோ நீங்க யாரை சப்போர்ட் பண்றீங்க? நீங்க நிஜமாவே டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணியா பேசுறீங்க? ஆனா கேட்டா சொல்லுவானுங்க, நான் டிவிகேவும் கிடையாது, நான் டிஎம்கேவும் கிடையாது. எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. நீங்கள் மக்கள் நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஸோ டிவிகே உடைய தொண்டர்கள் மெயினாக நீங்கள் இதை நோட் பண்ணுங்கடா. ஏன்னா உங்கள் பேரை கெடுக்கிறாங்கடா. சரியா? ஹூ இஸ் எ ரியல் ஹீரோ அப்படின்ற ஒரு ஷார்ட்ஸ் நான் ஒன்று பண்ணேன். ஸோ அதில் வந்து என்னால் வந்து கொஞ்சமாக தான் கேட்க முடிஞ்சது. ஸோ அதை நான் இப்போ டீட்டெயிலாக கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நம்மளுடைய இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எந்த பெரிய ஹீரோவுமே வாயை திறக்கல, எந்த ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸுமே வாயை திறக்கலை. அதாவது எப்படி இருக்குன்னா, தமிழ்நாடு அவ்வளோ பெருமையாக பேசுகிறோம், அவ்வளோ கெத்தாக பேசுகிறோம். கேரளா ஃபைல்ஸ்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. நம்மளுடைய கேரளாவில் இருக்கிற வந்து சேட்டானெல்லாம் வந்து அந்த அளவுக்கு கிழிக்கிறாங்க. மதம் ஜாதின்னு எதுவுமே பார்க்காம எப்படி நீங்கள் வந்து அப்படி கேட்க போச்சு, எப்படி வந்து நீங்கள் வந்து அந்த படத்தை அந்த அளவுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. ஒரு ஆளாவது நம்மளுடைய சேனலில், நம்மளுடைய தமிழ்நாட்டிலேருந்து எவனாவது இதை பற்றி கேட்டிருப்பானா? இந்த சோஷியல் இஷ்யூஸை பற்றி பேசியிருப்பானா? எத்தனை வந்து இந்த ஹிந்து முஸ்லீம் பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. யாராவது அதை பற்றி நீங்கள் பேசுனீங்களா? அதை பற்றியெல்லாம் பேச மாட்டீங்க. பேசுகிறதெல்லாம் என்னென்னா, இப்போ துரந்தர்னு ஒரு படம் வந்துச்சு பாருங்க. அந்த துரந்தர் படம் ரீல் வந்து பண்ணாத யூடியூபரே கிடையாது, பண்ணாத ஒரு இன்ஃப்ளூயன்சரே கிடையாது. எல்லாருமே அந்த ஸ்பை வேஷம் போட்டுக்கிட்டு கிளம்பிட்டானுங்க, பெட்டியை தூக்கிக்கிட்டு பேகை தூக்கிட்டு கிளம்பிட்டானுங்க, அந்த ரீல்ஸ் பண்ணானுங்க எல்லாருமே. நீங்கள் வந்து போய் பாருங்கள், எல்லா டாப் இன்ஃப்ளூயன்சர்ஸும் அந்த ரீல்ஸை பண்ணானுங்க. கேரளா ஃபைல்ஸை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு வக்கு இருந்துச்சா? இல்லை. ஸோ நான் கேட்குறேன், இந்த 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 உலகத்துக்கு எது தேவை, அதை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு வந்து என்ன பேசணும்? எதை பேசுனா என் சேனலை பார்ப்பாங்க, எதை பேசுனா எனக்கு வந்து லைக்கு கொடுப்பானுங்க, எதை பேசுனா கழுவி ஊற்றினாலும் பரவாயில்ல ஆனால் கமெண்ட் போடுவாங்க, அதனால எனக்கு எவ்வளோ வருமானம் வரும். சரிங்க, நீங்கள் வருமானம் வரட்டும், சம்பாதிங்க, பணம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயந்தான், நீங்கள் பண்ணுங்க. ஆனால் கொஞ்சமாவது ஒரு நியாயம் தர்மம் வேணாமா நீங்கள் பேசுகிறதில்ல? எதை பேசுகிறோம் எதை பேசக்கூடாதுன்றது கூட யோசிக்க மாட்டீங்க. எந்த ஒரு பொண்ணு கூட இன்னொரு பொண்ணை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசுகிறத ஒத்துக்க மாட்டான். நீங்கள் வந்து ஒரு பிக் பாஸில் வந்து நடிக்கும்போது ஜூலியை பற்றி பேசுனீங்க, எனக்கு ஜூலி பிடிக்காது, நான் பயங்கரமாக திட்டின ஆள் தான். எனக்கு சாண்ட்ரா அதுக்கு மேலே பிடிக்காது. போய் பாருங்கள் என் வீடியோ, கழுவி ஊற்றுனே சாண்ட்ராவை. ஆனால் இப்போ சாண்ட்ரா வந்து தன்னுடைய லைஃப்பில் ஒரு சோஷியல் கருத்தோ ஒரு பொலிட்டிக்கல் கருத்தோ அவள் பேசுனா அவளை வந்து ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் யார்? அது அவளுடைய கருத்து. அவளுடைய கருத்து சுதந்திரம் அப்படின்றது இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ். தயவு செஞ்சு கருத்து சுதந்திரத்தை ஒருத்தவங்ககிட்ட வந்து பறிக்காதீங்க. சரியா? ஒருத்தவங்களுடைய கருத்து சுதந்திரம் அவங்களுடைய கருத்து தான். இது வந்து நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நாடு வந்து நம்ம டெமோக்ரஸியிலேருந்து வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. தயவு செஞ்சு மொத்தமாக வந்து டெமோக்ரஸி வந்து அழிச்சிடாதீங்க. அவங்கவுங்க கருத்து சுதந்திரம், அவங்கவுங்க பேசுகிறாங்க, அவங்க கருத்து பிடிக்கலன்னு சொல்லுங்கள். அதுக்காக அவங்கள ட்ரோல் பண்ணுறது எந்த அளவுக்கு நியாயம்?
அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்து இப்போ மோடி தான் நமக்கு பிடிக்கல, மோடியை போய் ட்ரால் பண்ணுவீங்களா? நீ மோடி வந்து நீ முன்னாடி என்ன பண்ண, பின்னாடி என்ன பண்ண, நீ வீட்டில் போய் என்ன ட்ரெஸ் போடுறேன்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. ராகுல் காந்தியை போய் கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. அவங்களுடைய கருத்தை பட்டு தானே பேசுகிறீங்க. இல்லை, அவங்கள பற்றி பேசுகிறதே இல்லையே. நீங்கள் தான், நீங்களாம் அந்த பக்கமே போக மாட்டீங்களே. டேஞ்சர் ஜோனுக்கு காலே வைக்க மாட்டீங்க. எந்த இடத்துல எந்த டேஞ்சரும் இல்லை. அவளை பற்றி நீ எவ்வளோ டீட்டெயிலாக, அவளை ஒன்றுமே இல்லாமல் நிற்க வச்சுட்டா கூட கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த இடத்துல தான் நீங்கள்லாம் கைவிப்பீங்க. நீங்கள்லாம் வந்து ஒரு யூடியூபரா, நீங்களாம் ஒரு இன்ஃப்ளூயன்சரா? உங்களுக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? நான் உங்களை கேட்குறேன். இனிமே நீங்கள் யாராவது ஒரு பொண்ணை எங்கேயாவது, நீங்கள் யாரையாவது, பொண்ணுன்னு இல்லை, பசங்க யாரை யாரை வந்து நீங்கள் ஒரு தப்பாக பேசினா கூட நான் வந்து கேட்பேன். கண்டிப்பாக அந்நியன்னே வச்சுக்கோங்களேன். அப்படிதான்.